ஹலோ எவ்ரிவன். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ண ஒரு கொஷின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். த டோட்டல் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆஃப் RH, H, C triple bond C, R twice, PMe3 ட்ரைஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்களேன், இங்கே மெட்டல் சென்ட்ரல் மெட்டல் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் என்ன இருக்குது, மெட்டல் அப்படிங்கிறது ரோடியம். ஓகேங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனோடென்டேட் லிகாண்டா பைடென்டேட் லிகாண்டா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த எத்திலின் டையமின், அதுக்கப்புறம் வந்து பைஃபினைல், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைடென்டேட் லிகாண்ட் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைஃபினைல் பாஸ்பின் இருக்குல்லங்க, அதே மாதிரி இங்கே ட்ரைமெத்தில் பாஸ்பின் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோனோடென்டேட் லிகாண்டு தான். ஓகேங்களா? அதே மாதிரி அல்கைன் கொடுத்துருக்காங்க, இதுவும் மோனோடென்டேட் லிகாண்டு தான். அப்போது இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்முலா எழுதுவோம். பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துட்டு அதிலிருந்து எவ்வளோ ஜாமெட்ரிக்கலோ இல்லை ஆப்டிக்கல் ஐசோமர்ஸோ இருக்குதுன்னு கேட்பாங்க. இங்கே வந்து நமக்கு டைரெக்டாக ஒரு காம்ப்ளெக்ஸே கொடுத்துட்டு அதிலிருந்து எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ நம்ம ஈஸி கன்வீனியன்ட்டுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஜென்ரல் டேர்முக்கே மாற்றிடலாம். அதாவது இப்போ இது பாருங்களேன், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைஸ் 3 டைம் இருக்குது. அப்போ இதை வந்து A3 அப்படின்னு வச்சுக்கலாங்களா. இங்கே வந்து பாருங்களேன், இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 2 இருக்குது. ஸோ இதை B2 அப்படின்னு மாற்றிக்கலாம். இந்த ஹைட் அப்படிங்கிறது Cன்னு வச்சுக்கலாங்களா. அப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா எப்படி கிடைக்கும், MA3 B2 C அப்படிங்கிறது கிடச்சிருங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்ம காம்பினேஷன் எழுதி அதுக்கப்புறம் நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம காம்பினேஷன் எழுதலாங்களா. ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எப்பயுமே அதில் எப்படி இருக்கோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 180 டிகிரிக்கு எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். இப்போ ஏ இருக்குது, 2 A இருக்குது. இப்போ ரிமைனிங் ஒரு ஏவும் இந்த பியும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன், அதுக்கப்புறம் பியும் சியும் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு காம்பினேஷன் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், இந்த ஏ இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏவை அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது ஏசி பிபி அப்படி எழுதிக்கலாங்களா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், இப்போது இந்த பிசி அப்படிங்கிறது வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ பிசியை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படி பண்ணாலும் நமக்கு ஒரே காம்பினேஷன் தாங்க வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், இந்த ஏவும் பியும் ஏவும் சியும் அப்படி எழுதிக்கலாங்களா. ஸோ சாரி, இது வராது. ஏவும் பியும், இந்த ஏவும் இந்த சியும், ரிமைனிங் என்ன இருக்கும், ஏ பி. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இங்கே இந்த ஏவும் இந்த பியும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன். ஓகேங்களா? இந்த ஏவும் இந்த சியும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த ஏபி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஏபி அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தவிர இதில் வேறு காம்பினேஷன் எழுத முடியாது. எழுதினாலும் நமக்கு அப்படியே அது ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா 3. அதாவது இதில் வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஆப்டிக்கல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. அதுக்கு நமக்கு எப்பயுமே ரூல் தெரிஞ்ச மாதிரி இங்கே வருங்க ஏஏ வந்திருக்கு. ஸோ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இங்கே பிபியும் வந்திருக்கு, ஏஏ வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ ஏபி இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இங்கே வந்து 0 அப்படிங்கிறது வந்துடும். அப்போ இங்கே வந்து டோட்டல்
ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாலும் இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். பட் எஸ்பெஷலி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 3 அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆக்சுவலாக இந்த காம்பினேஷன் நமக்கு எடுத்ததும் ஈஸியாக எழுதுறதுக்கு வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஈஸியாகிடும். இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு இது ஈஸியாக வந்துடும் காம்பினேஷன் எழுதுறதுக்கு. ஓகேங்களா? இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.